இப்போதைக்கு இது போதும். அப்புறம் வாங்கம்மா. 1 2 3 4 சரிங்க. இதுல 4 தாம்பூல தட்டு இருக்கு. எல்லாம் கோவில் ப்ராப்பர்ட்டிமா. கல்யாணம் முடிஞ்ச உடனே கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துடணும். ஓகேவா? கொடுத்துறேங்க. ஐயா, நாங்க நினைச்சதை விட ஆளுங்க கொஞ்சம் அதிகமா வந்துட்டாங்க. ஒரு 10 சேர் மட்டும் கிடைக்குங்களா? என்னங்கய்யா இந்த மாதிரி கடைசி நேரத்துல வந்து எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? கோவிச்சுக்காதீங்க. வெளில ஏதாவது வாடகைக்கு கொடுக்குற கடை இருந்தாலும் ஒரு 10 சேர் கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. சேரு ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, இதுல இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. உடனே கொண்டு வந்து போட்டுருவாங்க. ரொம்ப நன்றிங்க. சொந்தாப்பா இந்த நம்பருக்கு கால் பண்ணு. அப்பா அதான் நிக்கிறாங்களப்பா, அவங்க தான் மாப்பிள்ளையோட அம்மான்னு சொன்னாங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஃபோன் பண்ணி பேசிடுங்க. வாங்கய்யா வாங்க. வாணே. இவங்க தானா? இரு வெச்சுக்கிறேன். ஏங்க ஏங்க சொன்ன கேளுங்க. எதுக்குங்க அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு சண்டை எல்லாம் வேண்டாங்க. நீ சும்மாரு. சொன்ன கேளுங்க. பாயாசம் நீ முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு வேண்டாமா? என்னாச்சுங்க? யார் நீங்க? யார் நீங்களா? கேப்பீங்கம்மா, நல்லா கேப்பீங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. யாருன்னு தான் தெரியல சார். அதனால தான் கேக்குறேன். நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஏங்க சும்மா இருங்க, சண்டை எல்லாம் வேண்டாங்க. நீங்க சொன்ன கேளுங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஐயா, நீங்க அன்னைக்கு கோயில்ல ரசீது வாங்க வந்திருந்தீங்கல்ல? ஆமா. நம்ம ரசீது கூட ஒண்ணு மாறி போச்சே. நீங்க கூட என்ன பார்த்து என் பொண்ணுக்கு இந்த கோயில்ல கல்யாணம் வச்சிருக்கேன், நானும் என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னாச்சுங்கய்யா? ஏன் இப்படி கோபமா பேசுறீங்க? ஏமா, யார் பேச்ச கேட்டுக்கிட்டு உங்க மகனுக்கு கல்யாணம் பண்றேன்னு ஏற்பாடு பண்ணி நாடகம் போட்டுட்டு இருக்கீங்க? என்னது? யார் பேச்சையோ கேட்டுட்டு கல்யாணம் வச்சு நாடகம் பண்றமா? ஏங்க முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. என்னமோ உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கீங்க. ஓஹோ, நான் யாருன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு தெரியுமா? நானு தனலட்சுமியோட அப்பா. என் பொண்ணு தனலட்சுமிக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து இங்க கல்யாணம் பண்ணலான்னு இந்த இடத்த புக் பண்ணா, நீங்களும் உங்க மகனுக்கு இதே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்கீங்களே. அப்படின்னா ஏதோ ஒரு உள்நோக்கத்தை தானே செய்றீங்க. அந்த ருக்மணி தானே உங்களை ஏத்தி விட்டது. இத பாருமா, நான் இப்பவே சொல்லிட்டேன். என் பொண்ணு கல்யாணத்துல ஏதாவது குழப்பம் வந்துச்சு, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். யோ சும்மா நிறுத்தியா? யாரோ என்னமோ தெரியல, கோமா பேசினாலும் வயசானவரேன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. ஏய்யா, நான் என் மகனுக்கும் என் அண்ணன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்து கோவில்ல கல்யாணத்தை வச்சா எங்க கல்யாணத்தை கெடுக்கிற மாதிரி நீ ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி நீ பிளேட் அப்படியே எங்க பக்கம் திருப்ப பாக்குறியா? இத பாரு, இப்ப நான் சொல்லிட்டேன். என் மகன் கல்யாணத்துல உன் மகளோ அந்த ஆட்டோக்காரிங்களோ சேர்ந்து ஏதாவது குழப்பம் பண்ணாங்க, நான் வேடிக்கை பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என் பையன் கல்யாணம் நல்லபடியா நடக்கல, உன் பொண்ணு நல்லாவே இருக்க மாட்டா, நாசமாதான் போவா. ஏங்க, ஏய், நீ என்னமா என் பொண்ணுக்கு சாபம் விடுறது? இப்ப நான் சொல்றேன், என் பொண்ணு கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு உன் மகன் ஏதாவது செஞ்சா அவனும் நல்லா இருக்க மாட்டான், நீங்க நாசமா போயிடுவீங்க. உங்க குடும்பத்துல யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. என்ன சாபம் விடுறீங்களா? பேசாம இருக்கா? சும்மா இருடா. எவ்வளவு திமிரு இருக்கணும் அந்த கிழவனுக்கு. அவன் தான் அந்த ஆட்டோக்காரி அப்பனா? இன்னைக்கு மட்டும் அந்த ஆட்டோக்காரிங்கனால கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை வரட்டும், நான் என்ன பண்றேன்னு பாரு. அக்கா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கா? சொன்னா கேளுக்கா. வா நம்ம போலாம், வா. நீ வா வாசிக்க, நம்ம வேலையை பார்ப்போம், வா.
ஆ. ம். ஏங்க ம்? உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வருவா? எனக்கு குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் தேவையில்லை. உங்கள் அப்பா கொடுக்குறேன்னு சொன்னாரே, உனக்கு 12 பவுன் நகை, அந்த நகை இருந்தால் போதும். கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அம்மா ஆ. மாப்பிள்ளைய வர ஆ. சொல்லுங்க. டேய் ஜீவா, போய் மாப்பிள்ளை போய் கூட்டிட்டு வா. மாப்பிள்ளை- சரிம்மா, சரிப்பா. ஐயரே, இன்னும் என்ன மந்திரம் சொல்லிட்டே இருக்கீங்க? மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து உட்கார சொல்லலாம்ல? சரிங்கம்மா. ம், தாராளமா கூப்பிட்டு வந்து உட்கார சொல்லுங்க. கூப்பிட்டு வாங்க. பாயாசம் அக்கா கூட்டிட்டு வா. இதோ நான் போய் கூட்டி வரேக்கா. போய் சீக்கிரம் கூட்டு வா போ. மாப்பிள வா. ஏ டக்ளஸ், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? சரி, மாப்பிள்ளைய கூட்டி வர சொல்றாங்க, வா போலாம். வாயா எதிரே. ஐயோ, நீ தைரியமா வாப்பா. ராதிகாவை கல்யாணம் பண்ணா உன் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். வா போலாம். சொல்றா டக்ளஸ். ஏய் மாப்பிள வால வா வாயா வா. வா. ஏக்கா, எல்லாத்துக்கும் இப்படி எழுதுனுக்குற? என்னால முடியல மரகதம். என் கண்ணு முன்னாடியே தனத்துக்கு யாரு கூடவோ கல்யாணம் நடக்க போகுது. அத நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன்லாம் ஒரு மாப்பிள்ளையா? தனத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன பொருத்தம் இருக்கு? என்ன தகுதி இருக்கு? அவன் வயசு என்ன? தனும் வயசு என்ன? சரிக்கா, உடு, அழாத. பாரு பாரு, தனத்தோட பழைய மாமியார பாரு. வேணும்னே இந்த கல்யாணத்துக்கு வந்துச்சு, எப்படி வேணும்னே அழுதுகிட்டு இருக்கா பாரு. ஏங்க, கல்யாண நேரத்துல எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? விடுங்க விடுங்க. அம்மா, அம்மா, முகூர்த்த புடவை எதுமா? ஆ, இருக்கு. இருக்குங்க. தோ அங்க அதான் இருக்கு. தட்டுல இருக்கு பாருங்க. பொண்ணு வர சொல்லி முகூர்த்த புடவையை வாங்கிட்டு போக சொல்லுங்கம்மா. சரிங்க. பூரணி, போய் பொண்ணை கூட்டிட்டு வா. போமா, போய் கூட்டு வா. சீக்கிரம் போமா. என்ன, முகூர்த்த புடவை வாங்கறதுக்காக உன்னை வர சொன்னாங்க. வா. ம், சரி.